வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனலில் நாம் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் இயல் 2ல் உள்ள கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். இந்த இயல் 2 ஃபுல்லாக இயற்கை சம்மந்தமானது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேட்கிறதா என் குரலில் வந்து காற்று வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி, அதை பற்றி அதுவே சொல்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான லெசன் தான். இதில் மொத்தமே ஒரு 30 கொஷின்குள்ளே தான் இருக்கும். ஆனால் 30 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இப்போ பார்க்கலாம். நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உயிர் வாழ்கிறதுக்கு வந்து அடிப்படை வந்து இயற்கை தான். நம்ம சுற்றி இருக்கிறதும் இயற்கை தான். மூச்சு விடுறதுக்கு காற்று தேவை, தாகத்திற்கு நீர் தேவை, தங்குறதுக்கு நிலம், அப்புறம் வந்து ஒளிக்கு கதிரவன் போன்றவை தான் முதன்மையான நம்மளுக்கு தேவையாக இருக்குது. காற்று வந்து எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கு. மெல்ல நம்மளை தொட்டு சென்றால் அதுக்கு பேர் தென்றல்னும், அதுவே நம்மளை அடித்து தூக்குற அளவுக்கு இருந்தால் அதுக்கு பேர் புயல்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு உருவமாக காற்று வந்து ஒரு உருவமாக வந்து நம்மள்கிட்ட பேசுனா எப்படி இருக்கும், அது தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் சொல்கிறேன், அதுக்கான ஷார்ட்கட்டையும் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மனிதா மனிதா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. என்ன பார்க்குற, யாரை தேடுற, உன் மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விடு. அப்போ வெளியில் அந்த மாதிரி உள்ளே இழுக்கும் போது வெளியில் வரும்போது வர்றது தான் நான் தான் பேசுகிறேன். உயிர் வாழ்கிறதுக்கு உயிர் மூச்சு ரொம்பவே தேவை. என்னை வந்து கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் மெய்யால் உணர முடியும். மெய்யினா வந்து உடம்பு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய்யினா உடல். என்னால் தான் மழை பெய்யுது, என்னால் தான் பருவமாற்றம் நிகழ்து, என்னால் தான் இசை உருவாகுது, இலக்கியத்திலையும் என்னை பயன்படுத்தியிருக்காங்க, நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் காற்று அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இனிமேல் தான் கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த லைன் கொடுத்து கேட்கலாம், உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, 5 பூதம் இருக்குது உலகத்தில். 5மே ஒன்றுக்கு ஒன்று காப்பி அடித்தாப்புல ஒரே மாதிரி இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று காப்பி பண்ண மாதிரி ஒரே மாதிரி இருக்குது. 5 பூதமும் தொன்மை காலத்திலேருந்து அப்படி தான் இருக்குது. அப்போ ஐம்பூதங்களால் ஆனது எப்படி இருக்கும், 5 பூதமும் காப்பி அடித்த மாதிரி. அப்போ ஏற்றினது இதை சொன்னது தொல்காப்பியர். தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த லைன் வந்து திருமந்திரத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியுள்ளார். திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். திருமந்திரம், திருமூலர், இது ரெண்டுமே ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதோட ஆசிரியர் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர், இது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை. மூச்சு பயிற்சி தான் வந்து உடலை வந்து பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்கலாம். இதை சொன்னது வந்து திருமூலர். திருமந்திரத்தில் இது இடம்பெற்றிருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா, இந்த சினிமாவிலலாம் பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லும்போது இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்கிற மாதிரி உட்காந்துட்டு மந்திரம் சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மூச்சு பயிற்சி தான் உடலை பாதுகாக்கணும்னு சொன்னது யார், மந்திரம் சொல்கிற மாதிரி உட்காந்துருப்போம் மூச்சு பயிற்சி செய்யும்போது. அப்போ திருமந்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமந்திரத்தை இயற்றிய திருமூலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயு தாரணை எனும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செருந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இது வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஔவையார் இயற்றிய குரலில் வந்து இந்த வாயு தாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த குரல் வந்திருக்கு. இந்த வாயு வழக்கம் அறிந்து செருந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம்னு கொடுத்து, இது எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றதுன்னு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாயுன்னு ஆரம்பிக்கிறதுனாலேயே இந்த பேர்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், வாயு தாரணை அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 2 லைனை மட்டும் கொடுத்து இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஆயுள் பெருக்கம், வாயு வழக்கம், ஆயுள் பெருக்கம். ஆயுள் வந்து பெருகிற அதியமான் யார்கிட்ட நெல்லிக்கனி கொடுத்தாரு, ஔவையார்கிட்ட. அதியமான் ஆயுளை வந்து பெருக்கிறதுக்காக யார்கிட்ட நெல்லிக்கனி கொடுத்தாரு, ஔவையார்கிட்ட. அவங்க வந்து ரொம்ப நீண்ட காலம் உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஆயுள் பெருக்கம் வரணும்னு நினச்சவங்க, ஆயுள் பெருக்கம் வர வேண்டியது யாருக்கு, ஔவையாருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுள் பெருக்கம்னா ஔவையார், இது வந்து பிற்கால ஔவையார். ஆயுள் பெருக்கம்னுங்கிற வார்த்தை வந்தால் ஔவையார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பார்ப்போம். அடுத்து காற்றுக்கு வேறு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத மனப்பாடமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து ஒன்று சொன்னால் இது வந்து காற்றோட இன்னொரு பேர் அப்படிங்கிறத மட்டும் தெரிகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்று, வளி அப்படின்னா காற்றுங்கிறது தெரியும், தென்றல் தெரியும், புயல், சூறாவளி இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். வளிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வளினா வளிமண்டல அடுக்கு, வளினா காற்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது பருவநிலை மாற்றம், அப்புறம்
சூழல், வீசும் வேகம் இதெல்லாம் பொறுத்து என்னென்னலாம் பேர் இதுக்கு சொல்கிறாங்கன்னா தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று. இதையும் ஒரு கிளான்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்க வேண்டியது அவசியம். கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல் காற்று, கீழ்காற்று. நடுக்காற்றுன்னு இருக்கான்னா இல்லை, பார்த்துக்கோங்க. மேல் காற்று இருக்குது, கீழ்காற்று இருக்குது. மின் காற்று, இளந்தென்றல், புழுதி காற்று, ஆடி காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய் காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மடித்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் இந்த பேர்களையும் படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான 4 பேரா கொடுத்துருக்காங்க. 4 பேராவிலையும் முக்கியமான கொஷின்ஸ் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிற ஷார்ட்கட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேராவை பார்க்குறதுக்கு முன்னாடி அதை நம்ம வேறு மாதிரி படிக்கலாம். அந்த 4 பேராவில் உள்ளதையும் தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள். இதை படிச்சுட்டு நம்ம வந்து அந்த 4 பேராவும் படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்ன திசை இருக்குது? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதில் இந்த கிழக்குக்கு இன்னொரு பேர், அதாவது கிழக்கு திசையோட பேர் வந்து குணக்கு, மேற்கு திசையோட பேர் வந்து குடக்கு, வேறு பெயர் குடக்கு, வடக்கு திசையோட இன்னொரு பேர் வாடை, தெற்கு திசைக்கு கொடுக்கல. தெற்கு திசைக்கு இல்லை, கிழக்குக்கு குணக்கு, மேற்குக்கு குடக்கு, வடக்குக்கு வாடை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஷார்ட்கட் பார்ப்போம். கிழக்கு அப்படிங்கிறது கிழவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கத்தை என்னென்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க? கிழவி. கிழவிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முணங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிராமத்தில் பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம்னா கொணங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். குணங்கு, கொணங்கிக்கிட்டே உட்காந்துருக்கிறது யார்? கிழவி. கொணங்கிக்கிட்டே உட்காந்துருக்கிறது கிழவி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குணக்கு அப்படிங்கிற திசை எந்த திசையை குறிப்பிடுது அப்படின்னு 4 ஆப்ஷன் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு கொடுத்தாங்கன்னா கிழவி தான் கொணங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குடக்கு திசை வந்து எதுனா மேற்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா மேற்கு மேலேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே தான் கொடை பிடிச்சிருப்போம், தலைக்கு மேலே தானே கொடை பிடிச்சிருப்போம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்குனா மேலே தான் கொடை பிடிச்சிருப்போம், கொடக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்குக்கு வாவலையாக ஆரம்பிக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். வடக்குக்கு வாடை, தெற்குக்கு வேறு பேர் கிடையாது. அப்போ ஈஸியாக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து டக்குன்னு குடக்கு எனும் பேருடைய திசை எது அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா குடக்குன்னா கொடை எங்கே பிடிச்சிருப்போம்? மேலேனா மேற்கு அப்படின்னு ஞாபகம் வந்துடும். அதுவே இப்போ குணக்கு அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா குணங்கிக்கிட்டே இருக்குது கிழவிங்கிறது கிழக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். வாடைன்னு கொடுத்தாங்கன்னா வாடை, வடக்கு அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அடுத்து பார்ப்போம். அடுத்து அந்த திசையிலேருந்து வீசுகிற காற்றுக்கு பேர்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். கிழக்கு பக்கத்துலேருந்து வீசுகிற காற்றுக்கு பேர் கொண்டல், மேற்கு பக்கத்துலேருந்து வீசுகிற காற்றுக்கு பேர் கோடை காற்று, வடக்கு பக்கத்துலேருந்து வீசுகிற காற்றுக்கு பேர் வாடை காற்று, தெற்குக்கு தென்றல். அப்போ தெற்கு தென்றல் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். முதல் எழுத்தை வச்சே நம்ம ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி வடக்குக்கு வாடைன்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்போ அதுலேருந்து வீசுகிற காற்று வாடை காற்று, இதுவும் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அடுத்து மிச்சம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டும் தான். இந்த ரெண்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிழக்கு கிழவின்னு சொன்னேன்னா அப்போ அந்த சைட்லேருந்து வீசுறது கொண்டை போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி கிழவியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தலையை பின்னி போட்டிருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் கொண்டை தான் போட்டிருப்பாங்க. அப்போ கொண்டல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேற்குனா மேலே தானே கொடை பிடிச்சிருப்போம்னு சொன்னோம். அப்போ கோடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பக்கத்துலேருந்து வீசுகிற காற்றுக்கு பேர் கோடை. மேலேனா கோடை அப்படிங்கிற மாதிரி ரைமிங்காக வரும். அப்போ மேற்கு குடக்கு கோடை அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். கிழக்குக்கு கொண்டல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஈஸி. அப்போ வடக்குக்கு வாடை காற்று, தெற்குக்கு தென்றல் காற்று. இது ஞாபகம் ஷார்ட்கட் தேவையே இல்லை. வாவிலையே ஆரம்பிக்குது, தேலையே ஆரம்பிக்குது, அதனால ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அடுத்தது இந்த கிழக்கு பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வீசுகிற காற்று வந்து மழை காற்று அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ அதுக்கான விளக்கம் சொல்லிடுறேன். கிழக்கு பக்கத்துலேருந்து வீசுகிற காற்று பார்த்தீங்கன்னா கடல் பகுதி அந்த மாதிரி வந்து வெட்ட வெளியில் வரும். நேரத்தில் மழை மேகங்களை எல்லாம் அழைச்சிட்டு வரும். அதனால் அந்த கிழக்கு பக்கத்துலேருந்து வீசுகிற காற்று வந்து மழைக்காற்று, மழை பெய்ய வைக்கிறதுனால இதை மழைக்காற்றுன்னு சொல்லுவோம். அதே மேற்கு பக்கத்தில் இருந்துன்னா வந்து வறட்சியான நிலப்பகுதியிலேருந்து அடிக்கும், கோடை காலத்தில் அடிக்கும், அதனால் இதை வெப்ப காற்றுன்னு சொல்கிறோம். அதுவே வடக்கு பக்கத்துலேருந்து வீசுகிற காற்று வந்து ஊதக்காற்றுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது பனி காலத்தில் வீசுகிற காற்று ஊதக்காற்றுன்னு சொல்லுவோம். தெற்குக்கு தென்றல் காற்று தான், அவ்வளவுதான். இதில் நீங்கள் வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. தெற்கு ரொம்ப ஈஸி தான், இதை விட்டுருங்க. அடுத்து வடக்கு வாடை காற்று, இது
வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஊதக்காற்று எந்த பக்கத்துலேருந்து வீசுது அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு ஷார்ட்கட்க்கு என்ன பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வடக்கு பக்கத்துலேருந்து வாடை வந்துச்சுன்னா ஃபூன்னு ஊதி அதை தள்ளுவோம். இப்போ மூக்குக்கு வந்து ஸ்மெல்லு வருது, வாடை வருது அப்படின்னா அதை எப்படி தள்ளணும்னா ஃபூன்னு ஊதி தள்ளிடணும். ஊதக்காற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊதக்காற்று எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் எந்த திசையில் அடிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாடை வர்ற சைடு வடக்கு அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அடுத்தது வெப்பக்காற்றுங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வெப்பக்காற்றை கடைசியாக சொல்கிறேன். அடுத்து மழை காற்றை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மழை வரும் அப்படிங்க, மழை வருமா வராதா, எப்போ மேகம் கருக்கிற மாதிரி இருக்குது, இந்த டைமிங்கில் மழை வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிழவிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு அந்த மேகம் கருக்கிறத பார்த்தே கரெக்டாக சொல்லிடுவாங்க கிழவிங்க தான். அதனால் வந்து மழை காற்று அப்படின்னா அது கிழவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிழக்கு. அடுத்து மீதம் இருக்கிறது இந்த வெப்பக்காற்று ஒன்று தான். வெப்பக்காற்று வந்து மிச்சம் இருக்கிறது மேற்கு தான். அந்த மேற்கு சைட்லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த 4 பேராவில் உள்ள கொஷின்ஸ். எதை கேட்டாலுமே டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்குமே வந்து கன்ஃபியூஸே ஆகாது. டைரெக்டாக அந்த பேராவை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த 4 பேராவையும் படிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். கிழக்கு என்பதற்கு குணக்கு எனும் பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். இன்னொன்று முக்கியமானது, இப்போ காரணம் கூற்றெல்லாம் கொடுக்கும்போது கிழக்கு பக்கத்திற்கு கொண்டல் என வேறு பெயரும் உண்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த கூற்று தவறு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொண்டல்ங்கிறது அங்கேருந்து வீசுகிற காற்று, குணக்குங்கிறது தான் அதோட வேறு பெயர். அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சு படிங்க. நீங்கள் அவசரத்தில் போட்டிங்கன்னா தப்பாக கூற்று வந்து சரிதான் அப்படின்னு போட்டுருவீங்க. கொண்டலாக நான் குளிர்ச்சி தருவேன், இன்பத்தை தருவேன், மழையை தருகிறேன். கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் நான் மலைக்காற்று எனப்படுகிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்து மேற்கு பக்கத்தில், மேற்கு என்பதற்கு குடக்கு எனும் பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் என்னை வெப்ப காற்றாகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்து வடக்கு என்பதற்கு வாடை எனும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடை காற்று எனப்படுகிறேன். நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன். அவ்வளோதான். அடுத்து தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல்வேறு தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைஞ்சி இதமான இயல்புடையதாக இருக்கும். அதனால தான் இதை தென்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதமான இயல்பு உடையது தான் தென்றல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த 4 பேராவையும் படிக்கும்போதே நம்மளுக்கு அதில் உள்ள கொஷின்ஸை நம்ம ஃபுல்லாக ஷார்ட்கட்டில் பார்த்ததுனால நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது இலக்கியத்தில் எவ்வாறெல்லாம் இந்த தென்றலை பயன்படுத்தியிருக்காங்க, தென்றலை எவ்வாறு வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து அதில் உள்ள இதில் உள்ளது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த இலக்கியத்தில் பயன்படுத்துகிற இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அதை பார்ப்போம். இளங்கோவடிகள், சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள். இதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னா தென்றல் வீசும்போது பூக்களில் இருக்க மணத்தை மட்டும்தான் கொண்டு வரணும், மணத்தை மட்டும்தான் நம்மள்கிட்ட கொண்டு வரணும். ஆனால் அது என்ன பண்ணுது, மணத்தை மட்டும் கொண்டு வராமல் அது கூட இருக்க வண்டையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து இந்த தென்றல்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கோவலன் வந்து கண்ணகி, இதில் வண்டோடு புக்க மணவாய் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இப்போ வந்து வாசத்தை மட்டும் கொண்டு வர்றது தான் நல்லது. ஆனால் தேவையில்லாமல் இந்த தென்றல் என்ன பண்ணுது, வண்டையும் சேர்த்து அழைச்சிட்டு வர்றதுனால தான் பிரச்சனைப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து கோவலன் வந்து கண்ணகியோட வாழ்கிறது தான் நல்லது. ஆனால் தேவையில்லாமல் என்ன பண்ணுறாரு, மாதவியையும் இந்த மாதவி கூட வாழ்ந்ததுனால தான் பிரச்சனையே. இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. அப்போ மலர்கள்லேருந்து மணத்தை மட்டும் கொண்டு வந்திருந்தால் அந்த தென்றலுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அதோட சேர்த்து என்னவும் பண்ணுது, வண்டையும் கூட்டிகிட்டு வந்து தொல்லை பண்ணுது. அதே மாதிரி கோவலன் வந்து கண்ணகியோட மட்டும் வாழ்ந்திருந்தால் பிரச்சனையே இல்லை, மாதவியையும் சேர்த்து வாழ்ந்தது தான் பிரச்சனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வண்டோடு புக்க மணவாய் தென்றல்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் சொன்னது ஞாபகம் வந்துடும். இந்த லைனை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ இது இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம், இயற்றியது இளங்கோவடிகள். வண்டு மனம் அப்படிங்கும்போது
கண்ணகி மாதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அடுத்து பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது எனும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி என்ன மாதிரி சொல்கிறான்னா, நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இதில் வந்து பலபட்டடை சொக்கநாத புலவர் வந்து பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூதுலோட ஆசிரியர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நம்ம இப்போ தூது விடணும்னா எதை தூது விடுவாங்க? புறாவை தூது விடுவாங்க, கிளியை தூது விடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு தமிழ் விடு தூது கூட படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தூது விடும்போது எது வழியாக அனுப்புவோம்? நம்ம எல்லாத்தையுமே நம்ம காற்று வழியாக தான் அனுப்பி விட்டாகணும். கிளியாக இருந்தாலும் சரி, புறாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே காற்று வழியாக பறக்கும். நம்ம பேசுகிற தமிழும் வந்து எப்படி போகும்? காற்று மூலியமாக தான் நம்மளுக்கு காதில் விழுவும் போவோம். ஆனால் பல இடத்துல பட்டையை போட்ட இந்த சொக்கநாத புலவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக காற்று வழியாக தானே எல்லாமே போகணும், அதுக்கு காற்றையே தூதாக அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி தென்றல் விடு தூது சொல்கிறாரு. தென்றலையே தூது விடுறாரு. பல இடத்துல பட்டையை போட்ட இந்த சொக்கநாத புலவர் என்ன பண்ணுறாரு, தென்றலையே தூது அனுப்புகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பலபட்டடை சொக்கநாத புலவர் வந்து என்னத்தை அனுப்புனாரு? தென்றலை அனுப்புனாரு. அப்போ பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதோட ஆசிரியர்னு கேட்டால் பல இடத்துல பட்டையை போட்டுவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பலபட்டடை சொக்கநாத புலவர். இந்த அடுத்து வந்து இந்த லைனை கொடுத்து கேட்டாங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். நந்தமிழும் நல்ல தமிழ், தன் பொருணைனா தன்மைனா குளிர்ச்சி நிறைந்த பொருணையாறு, நன்னதியும்னா நல்ல நதி, பொறுப்புன்னா மலை, சேருகின்ற மலையில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லி தென்றலை கூப்பிடுறாரு. ரொம்ப அழகாக ஒரு பெண் வந்து கூப்பிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இதை பல இடத்துல பட்டையை போட்டுவர். இப்போ பொருணை ஆறு இருக்குது, நல்ல நதி இருக்குது, இப்போ மலை இருக்குது, இதையெல்லாம் விட்டுட்டு டைரெக்டாக தென்றலை கூப்பிடுறாரு. டைரெக்டாக என்ன பண்ணுறாரு, காற்றையே கூப்பிட்டு தூது அனுப்புகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல இடத்துல பட்டையை போட்டவரால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த லைன் கொடுத்தாங்கனாலே பலபட்டடை அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். தென்றலையே டைரெக்டாக தூதுக்கு கூப்பிட்டவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இலக்கியத்தில் மட்டும் இல்லாமல் இலக்கிய படைப்புகளில் மட்டும் இல்லாமல் திரை இசை பாடல்களில் கூட தென்றலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு லைனும் கொடுத்துருக்காங்க. இந்த லைனை பார்த்தோன்னே யாரெல்லாம் அந்த பாட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, இந்த லைன் இடம்பெற்ற பாடல் எதுன்னு எத்தனை பேர் வந்து படித்த உடனே கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானே கொஞ்சம் நல்லா யோசிச்சு தான் அப்புறம் கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்சேங்கிறத சொல்கிறத விட அப்பா தான் சொன்னாங்க. எனக்கு எங்கள் அப்பா தான் சொன்னாங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. இப்போ எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணதாசனோட கண்ணதாசன் வரிகள், ரொம்ப அருமையான பாடல். மலர்ந்து மலராமல் அப்படிங்கிற பாடல். இதில் வந்து ஆசிரியர் பேர்லாம் குறிப்பிடலங்கிறதுனால இது அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. இந்த கொஷின் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பழங்கால கடற்பயணம்லாம் பார்த்திங்கன்னா பாய்மர கப்பல்களில் தான் நடந்தது. இதில் ஒரு லைன் 3 லைன் கொடுத்துருக்காங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவனோட பெருமையை இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வலிங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால இந்த லெசனில் இது கொடுத்துருக்காங்க. வலின்னா என்ன? காற்று. அதனால வந்து இந்த லைன் கொடுத்துருக்காங்க. கரிகால் வளவனோட பெருமையை பற்றி கூறுது. இதோட ஆசிரியர் வந்து வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவர். இது இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கரிகால் வளவன் அப்படிங்கிறது வந்திருக்கு. கலியல் யானை கரிகால் வளவன். கரி மாதிரி காலாயிடுச்சு. எப்படின்னா, வெந்நீரை காலில் ஊற்றுனதுனால கரி மாதிரி காலாயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்ணி குயத்தையார் தான் ஆசிரியர். அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெந்நீர் காலில் ஊற்றுனதுனால கரி மாதிரி ஆயிடுச்சு, கரிகால் வளவ அப்படிங்கிறது வரும். அடுத்து வந்து இது வந்து புறநானூறு அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, வெந்நீரை வந்து உள்ளே குடிச்சு உள்ளே வெந்து போகலை, வெளியில் தான் வெந்து போயிருக்கு. காலுக்கு வெளியில் தான். அதனால வந்து புறநானூறு, புறம் பற்றிய செய்தி, வெளியில் உள்ள அகம் பற்றிய செய்தி கிடையாது, புறம் பற்றிய செய்தி, வெளியில் தானே காலில் ஊற்றுனுச்சு, அதனால இது புறநானூறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஆசிரியர் வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஹிப்பாலஸ் பருவக்காற்றுன்னு. இந்த பாக்ஸு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. நான் சொல்கிறேன் என்ன கொஷின்னு. இதை ஃபஸ்ட்டு படிச்சிட்றேன், அடுத்து என்ன கொஷின்னு சொல்கிறேன். கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் எனும் பெயர் கொண்ட ஒரு கிரேக்க மாலுமி என்ன பண்ணுறாரு, பருவக்காற்றோட உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்கிறாரு. அன்னையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, யவன கப்பல்கள்லாம் விரைவாக அதிகமாக சேரநாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்துச்சு. இந்த பருவக்காற்றுக்கு யவனர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கண்டுபிடிச்ச ஹிப்பாலஸ்ங்கிறவரோட பேரையே வச்சிடுறாங்க. இந்த பருவக்காற்றுக்கு ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னு இதுக்கு பேரே வந்துடுது. இதை பார்த்துக்கோங்க. இதில் என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா, ஹிப்பாலஸ் பருவக்காற்றை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஹிப்பாலஸ். அடுத்தது இதை பயன்படுத்தி முசிறி துறைமுகத்துக்கு கடல் வணிகம் செஞ்சவங்க யார் அப்படின்னா யவனர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஹிப்பாலஸ்ங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு கிரேக்க மாலுமி. பாக்ஸில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கொஷின்ஸ் அவ்வளோதான். அடுத்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் என்பது வரலாறு. அப்போ இது முக்கியமான கொஷின். பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யாருன்னு வரலாறு கூறுது அப்படின்னா ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவர். அதுக்கு பேரே ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே தமிழர்கள் கடல் வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க, கடல் கடந்து கடல் வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து எந்தெந்த மாதங்களில் பருவக்காற்று எப்படி மழை தருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும், அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி மழை பொழிவை தர்றேன் அப்படின்னு சொல்லுது. ஜூன் 6வது மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. 4 மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதமும் தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று அந்த பாடலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜூன்லேருந்து அந்த ஜூன் ஜூலை மாதத்தில் அந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் ஜூலை மாதத்தில் அதில் அந்த பாட்டில் ஸ்டார்ட் ஆகிறது என்ன பாட்டு, தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது அந்த பாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் தான், அதுக்கு அடிப்படையாக தேவைப்படுறது மழை தான் அப்படின்னு சும்மா குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பருவக்காற்று இந்த மாதங்கள், தென்மேற்கு பருவக்காற்றோட மாதம் ஜூன்லேருந்து செப்டம்பர். மிச்சம் செப்டம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற 3 மாதமும் வடகிழக்கு பருவக்காற்றுக்கு, அதை அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 4 மாதம் வரும், அடுத்து 3 மாதம் வரும். அடுத்து ஆற்றலாக நான் உயிர்வழி தந்து உயிர்களை காக்கின்றேன், தாவரங்களில் ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுது. அப்புறம் பூவில் தேனின், கனியின், தாவரத்தின், உயிரினத்தின், மனத்தின், எண்ணின் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர் அரும்படாமல் நான் பாதுகாக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது காற்று. அடுத்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம். இது காற்று புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம். இதில் அடுத்து இம்பார்ட்டண்டான கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகில் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடத்துலையும் இந்தியாவில் தமிழகம் முதல் இடத்துலையும் வகிக்குது. இது 2 இடமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தில் 5வது இடம், நாம் தமிழ்நாட்டில் முதல் இடம் காற்றாலை மின் உற்பத்தியில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த பாக்ஸில் கொஷின் கிடையாது, சும்மா தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி தண்ணியை பாட்டிலில் அடைச்சி நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோமோ அதே மாதிரி காற்றையும் பாட்டிலில் அடைச்சி விற்கிற நிலைமை வந்துருச்சு. ஒரு புட்டியின் விலை 1000 ரூபாய்க்கும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. காற்றாலை உற்பத்தியில் உலகத்திலேயே 5வது இடம், அதுவும் தமிழ்நாடு இந்தியாவில் முதல் இடம். உலகத்திலேயே அதிக அளவு மாசுபடுத்துறதுல இந்தியா 2வது இடத்துல இருக்குது. அடுத்து மனிதனால் மாசடையும் நான்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் உணவின்றி 5 வாரம் கூட உயிர் வாழ முடியும், நீர் இல்லாமல் 5 நாள் உயிர் வாழ முடியும், ஆனால் காற்று இல்லாமல் 5 நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த மெது உருளைக்கு இன்னொரு டயர்ஸ்க்கு சரியான தமிழ் பெயர் மெது உருளை. இதை ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க, இது கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டயர்ஸ்க்கு தமிழ் பெயர் மெது உருளை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் வருவது காற்று மாசுபாடு தான். காற்று மாசுபாட்டால் உயிரிழப்பவர்களோட எண்ணிக்கை அதிகம். இதில் 5வது இடத்துல இருக்கும். அடுத்து குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு குறைவாக பிறக்கிறதுக்கும் இந்த காற்று மாசுபாடு காரணமாக இருக்குது. இதை யூனிசெஃப் நம்மளுக்கு சொல்கிறாங்க. சிறுவர் நிதியம், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்டு அப்படிங்கிறவங்க குறிப்பிடுறாங்க. ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிலிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கிற ஒரு அரணாக தான் இந்த ஓசோன் படலம் இருக்குது.
கூட காற்று மாசுபாட்டால் நமக்கு இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. அது வந்து எதால் அதிகமாக ஓட்டையாகுது, பாதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜ் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த குளிர்பதன பெட்டியால் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. ஏன்னா அதுலேருந்து வெளிவர்ற இந்த HC என்று அழைக்கப்படும் ஹைட்ரோ கார்பனால் தான் இது அதிகமாக பாதிக்கப்படுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிர்பதன பெட்டியிலேருந்து வெளிவர்ற காற்றுக்கு பேர் என்ன, வாயுக்கு பேர் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அமிலமலை எதால் உருவாகுது அப்படின்னா, கந்தக டை ஆக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு நீரில் கரையும் போது அது அமிலமலை உருவாகுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கந்தக டை ஆக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு சேர்ந்தா அமிலமலை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கந்தன் நைட்டு ஃபுல்லாக மலையில் நனைஞ்சா அமிலமலை உருவாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மணித்துளிக்கு 12லேருந்து 18 முறை நம்ம வந்து மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுறோம் அப்படின்னு குறிப்பிட்டு, அது மூலயமா நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். இதுக்கு தேவையான மரங்களையும் வளருங்க அப்படின்னு காற்றே சொல்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. காற்று தினம் என்னைக்கு உலக காற்று தினம் என்னைக்கு கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 15. ஜூன் மாதத்தில் ஸ்டார்டிங்கும் கிடையாது, லாஸ்ட்டும் கிடையாது, நடுவில் ஜூன் 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றில் சொன்னேன் இல்லையா, ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. அப்போ காற்று தினம் வந்து அந்த ஜூனில் இடையில கொண்டாடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த தெரியுமாங்கிற பாக்ஸில் குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பனோட ஒரு மூலக்கூறு ஓசோனில் 1,00,000 மூலக்கூறுகளை சிதைத்து விடும். இதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குது. அவ்வளோதான் இதில் உள்ள கொஷின்ஸு. இந்த லெசனில் உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் சொல்லியாச்சு. லெசன் ரொம்ப சிம்பிள் தான். எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஷின் கிட்ட வரும். கண்டிப்பாக இந்த லெசனையும் உடனே படிச்சிருங்க, ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.